15th question பார்க்கலாம். 14 questions வரைக்கும் நான் previous videosல கொடுத்திருக்கேன். 15th question, consider a sequence an. An is equal to minus 1 power n into 1 by 2 minus 1 by n. And let Bn is equal to summation k is equal to 1 to n ak for all n belongs to capital N. Then which of the following is true? Option A, limit n tends to infinity Bn is equal to 0. Option B, limit n tends to infinity supremum of Bn is greater than 1 by 2. Option C, limit n tends to infinity infimum of Bn is less than minus 1 by 2. Option D, limit infimum Bn is less than or equal to limit supremum Bn lies between 0 and 1 by 2. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா ஜூன் 2019ல CSIR எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இல்ல ஏஎன் ஒரு சீக்வென்ஸ் கொடுத்து பிஎன் அதை வச்சு ஒரு சீரிஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு லிமிட் நம்ம கண்டுபிடிக்கும் போது லிமிட் சுப்ரீமம் இன்ஃபிமம் இந்த வேல்யூஸ்ல என்ன ஆன்சர் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணனும். இதனால நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணிருப்பீங்க லிமிட் போட்டு. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி லிமிட் சுப்ரீமம் பிஎன் இஸ் கிரேட்டர் than 1 by 2 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றத டீடைலா பார்க்கலாம். இப்போ 15th क्वेश्चनோட ஆன்சர் நம்ம எப்படி வந்ததுன்றத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ a என்ற சீக்வென்ஸ் கொடுத்தாங்களே a என்றது -1 power n 1 by 2 minus 1 by n என்றது b n என்றது நமக்கு சமேஷன் k is equal to 1 to n a k என்றது நமக்கு சீரிஸ் b n என்ற சீரிஸ். இப்போ என்ன பண்ணனும் அப்படினா b n ல a n பேஸ் பண்ணி தான் எழுதிருக்காங்க சீரிஸ். சோ b n is equal to சமேஷன் k is equal to 1 to n ak ன்னு எழுதிருக்கும். இப்போ ak a n இடத்துல நம்ம என்ன பண்ணனும் அப்படினா a n இடத்துல ak சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சமேஷன் ak. சோ அடுத்த ஸ்டெப் எப்படி வரும் அப்படினா b n is equal to k is equal to 1 to n ak இடத்துல -1 power k 1 by 2 minus 1 by k என்ற ஆன்சர் வந்துரும். இப்போ இதெல்லாம் நம்ம உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். -1 by 1 power k வால உள்ள நம்ம இந்த டேர்ம்ஸ்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -1 power k into 1 by 2 -1 power k into 1 by k ன்னு எழுதலாம். ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அதனால அதையும் சேர்த்துக்க -1 power k plus 1 ன்னு வரும். இப்போ இந்த bk இருக்கு. இந்த bk வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் b3 b2 லாம் எப்படி வருதுன்றதை இப்ப போட்டு காமிப்போம். இப்போ b2 னாக்க என்ன பண்ணனும் n is equal to 2 போடணும். அப்ப n is equal to 2 னா ஃபர்ஸ்ட் சமேஷன்ல பாருங்க 1 by 2 காமனா எடுத்துக்கலாம். -1 வந்து எத்தனை தடவை வரும் உங்களுக்கு? ரெண்டு தடவை வரும். k is equal to 1 க்கு 1 k is equal to 2 க்கு வரும். அப்ப -1 பவர் சமேஷன் இது வந்து சமேஷன் -1 பவர் k ன்னு வரும். k க்கு வந்து 1 and 2 ன்னு வரும். அப்ப மைனஸ் k க்கு 1 போட்டீங்கனாக்க -1 k க்கு 2 போட்டா +1 கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் சமேஷன் நமக்கு 1 by 2 into -1 plus 1 வரும். பிளஸ் சமேஷன் அடுத்த செகண்ட் டேர்ம் பாருங்க. இந்த டேர்ம் வந்து k is equal to 1 to n -1 பவர் k plus 1. அதுல k is equal to 1 to 2 அப்படி போட்டோம்னா நமக்கு -1 பவர் k க்கு 1 போட்டோம்னா அந்த டேர்ம் வந்து -1 பவர் 2 வந்துரும் பிளஸ் டேர்ம் ஆயிடும். அப்ப பிளஸ் 1 வந்து செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா -1 பவர் 3 into 1 by 2 கிடைக்கும். சோ என்ன ஆன்சர் வரும்? 1 minus 1 by 2 கிடைக்கும். அப்ப இந்த எக்ஸ்பான்ஷன்ல பாத்தீங்கன்னா n is equal to 2 போடும்போது 1 minus 1 by 2 கிடைக்கும். அடுத்து b3 பாருங்க. b3 ல எனக்கு அதே மாதிரி சமேஷன்ல -1 பவர் 3 வரும். k is equal to 1 to 3 வரைக்கும் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் -1 plus 1 -1 அப்ப 1 1 கேன்சல் ஆயிடும். +1 -1 செகண்ட் சமேஷன் -1 power k plus 1 1 by k கிடைக்கும். அதை எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது log 2 ஓட ஃபார்முலா கிடைக்கும். log 2 ஓட ஃபார்முலா என்னன்னா நமக்கு நேச்சுரல் log of 2 ன்றது log 2 base e ன்றது நேச்சுரல் log. அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 minus 1 by 2 plus 1 by 3 minus 1 by 4 plus 1 by 5 minus 1 by 6 இப்படி ஆல்டர்னேட் சைன் வச்சு இந்த மாதிரி எழுத முடியுது அப்படினா அத log 2 ன்னு எழுதும். அப்ப நமக்கு வர ஆன்சர்லாம் பாத்தீங்கன்னா b2 கூட பாத்தீங்கன்னா n ஈவனா இருக்கும்போது இப்ப b2 போட்டு காமிக்கும்போது அதுல கிடைச்சது எனக்கு log 2 ஓட ஆன்சர் கிடைக்கும். and n ஆடா இருக்கும்போது log 2 minus 1 by 2 ன்ற ஆன்சர் கிடைச்சது. அப்ப சுப்ரீமம் அப்ளை பண்ணும்போது நம்ம log 2 தான் மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும் எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து n ஈவனா இருக்கும்போது log 2 நேச்சுரல் log 2 n ஆடா இருக்கும்போது நேச்சுரல் log 2 minus 1 by 2 கிடைக்கும். சோ மேக்ஸிமம் போது சுப்ரீமம் எடுக்கும்போது நமக்கு அந்த log 2 ஆன்சர் கிடைக்கும். அப்ப இந்த வேல்யூ இஸ் கிரேட்டர் than 1 by 2. ஏன்னா நமக்கு நேச்சுரல் log வேல்யூ பாத்தீங்கன்னா 0.6931 ன்றது ஆன்சர் நமக்கு. இந்த ஆன்சர் log 2 ஓட ஆன்சர். ஆனா 1 by 2 ஓட ஆன்சர் வந்து 0.5. சோ 0.6 is always greater than 0.5. சோ என்ன ஆன்சர் நமக்கு கரெக்ட்டா நோட்லாம் ஆப்ஷன் பி லிமிட் சுப்ரீமம் bn is greater than 1 by 2 ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதுல ஒண்ணுமே நம்ம பண்ணல. a n பேஸ் பண்ணி b n ஃபார்ம் பண்ணிருக்கோம். b n ஃபார்ம் பண்ணிட்டு n is equal to 1 n is equal to 2 n is equal to 3 n is equal to 4 ஒரு நாலு b வேல்யூ கண்டுபிடிச்சு அத வச்சு இந்த கன்க்ளூஷனை கொடுத்துறோம். லிமிட் bn வேல்யூ n ஆடா இருக்கும்போது log 2 minus 1 by 2 n ஈவனா இருக்கும்போது log 2 வரும். இப்போ இதெல்லாம் மேக்ஸிமம் போது எனக்கு லிமிட் சுப்ரீமம் வேல்யூ is log 2 is always greater than 1 by 2 ன்றதால இந்த ஆப்ஷன் B நம்ம கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிக்கலாம்.